தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு மீண்டுமாய் சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம். அன்பு தெய்வமே, நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட தேவ இலக்கம், தேவடைய மகிமை, தேவடைய அன்பு, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க முடியாத நீர் தந்த நல்ல வாய்ப்புக்காக நமக்கு கொடாப்படி ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் எங்களை ஏற்படுத்தி தந்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு நேரில் இது பிரயோஜனமானதை மாறத்தக்கதாக அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும் உங்களுடைய கிருபை எப்பொழுதும் கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பாடலை பாடி கர்த்தரை பயன்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஜீவன் தன்மையில் அன்பு குடி, பாவம் நீங்கிற கருவி விட்டி. ஜீவன் தன்மையில் அன்பு குடி, பாவம் நீங்கிற கருவி விட்டி. உனக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உனக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நாளிலும் நான் பேச போகிற தலைப்பு ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து சில காரியங்களையும், 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் முடிய பார்க்க போகிறோம். முதலாவது 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பிரியம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்திலே மனிதனுடைய சில காரியங்களை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அதிலே முதல் காரியம் சுய விருப்பம், 2வது காரியம் சுய சித்தம், 3வது காரியம் தேவ கட்டளை, 4வது காரியம் ஆண்டு கொள்ளுங்கள், 5வது காரியம் பண்படுத்துங்கள். இந்த 5 காரியங்களை குறித்து இன்றைக்கு கொஞ்ச நேரம் நான் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவன் சுய விருப்பம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிறார்.
அந்த வசனத்தின்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனிதனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். மனுஷன் தனிமையாக இருந்தால் அவனுடைய தனிமையை நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கண்டு அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவராகிய தேவன் அவருடைய விருப்பத்தின்படி ஒரு மனுஷியை ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாளை உருவாக்கி, மண்ணினால் உருவாக்கி அவனுடைய முன்பாக நிறுத்தினார். இருவரும் சேர்ந்து படைக்கப்பட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சுய விருப்பத்தை இருவருக்குமாக கொடுத்தார். விருப்பத்தை கொடுத்த தேவன் தன் சுய சித்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக உலகத்திலே முதலில் எல்லாவற்றையும் படைத்து, எல்லா ஜீவராசிகளையும் படைத்து, எல்லா பயிர் வகைகளையும் படைத்து, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மீன்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனுடைய கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை தேவனுடைய விருப்பமாக கொடுத்தார். முதல் காரியம் சுய விருப்பம் என்று சொன்னால், நீ எப்படி வேணாலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்து 16ஆம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்கிறது, தேவனுடைய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். இரண்டாவது அதை பண்படுத்துங்கள், அதை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அதிகாரத்தை கொடுத்த தேவன் பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உண்மையாக சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அந்த திராட்சை தோட்டத்தை ஒரு புத்தகக்காரனிடம் கொடுத்து, நான் வெளி தேசத்துக்கு போகிறேன், இதை நீ பண்படுத்தி இதை காத்து இதில் வருகிற வருமானத்தை நீ கொடுத்தனுப்பு என்று சொல்லி அந்த எஜமான் சொல்லிவிட்டு செல்வான். அந்த எஜமான் வர தாமதமான பொழுது அவன் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்று சொன்னால், அவன் வரும் முன்பாக எல்லாவற்றையும் லாபங்களை எல்லாம் வைத்து பெரிய பணக்காரனாக மாறி நேர ஆட்களை சம்பாதித்து அந்த பொருட்களை சம்பாதித்து செல்வந்தராக இருக்கிறார். இந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, நீங்கள் போய் எனக்குரிய பங்கை என்னுடைய திராட்சை தோட்ட அந்த புத்தகக்காரனை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிடப்படுது. அங்கே சென்றவர்களை அவர்கள் அடித்து கொன்று கொள்கிறார்கள். திரும்ப மறுபடியும் என்பதை அனுப்புகிறார். அவர்களையும் அந்தபடி செய்தார்கள். தனக்கு ஒரே பேரான குமாரனை அனுப்பினால் அவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த எஜமான் தன்னுடைய மகனை அனுப்பினார். அவர்களை இவன் சுதந்திரவாதி என்று சொல்லி அவனை அடித்து கொன்று புதைத்து விடுகிறார்கள். அவனது எஜமான் என்ன செய்வார்? திரும்ப அவனை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு வேற நல்ல ஒரு புத்தகத்தை வைப்பார். இப்படியாக இயேசு கிறிஸ்து ஓமையாக சொன்னார். அப்போ ஒரு மனிதனுக்கு சுய விருப்பம் வந்துவிட்டால் அவன் முதலாவது ஒரு பெரிய காரியத்தை செய்கிறான். அதுதான் கீழ்ப்படியாகும். இது சொல்லப்படுகிறது, பண்படுத்தவும் காக்கவும் வைத்த அந்த மனிதன் கீழ்ப்படியவில்லை. வேதவசனம் எப்படியா சொல்கிறது, தேவ
தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை கீழ்ப்படிதான் மேற்படிதலுக்கு கொண்டு செல்லும். இந்த இடத்துல சுய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் நினைத்தான். ஆகவே அவன் மாற்றப்பட்டு போனான். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தன் சுய விருப்பத்தினால்தான் கெட்டு போகிறான். அப்படியாக இந்த வசனத்திலே சுய விருப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை கீழ்ப்படிபடியாய் சொன்னார். ஆனால் அவன் கீழ்ப்படியவில்லை. அதற்கு உதாரணமாக பண்படுத்து காத்துக்கொள் என்று சொன்னார். அவன் பண்படுத்தினான், காத்து கொண்டான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். இதான் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவன் கீழ்ப்படிபடியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். 17ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 2:17 சொல்கிறது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஒரு மனிதனுக்கு நன்மை தீமை இரண்டையும் பக்கத்திலே வைத்திருக்கிறார். தோட்டத்தை ஆளுகை செய்யவும், அதை பண்படுத்தவும், காக்கவும், சுய விருப்பத்தின்படி எங்கே வேண்டுமானாலும் சுற்றி திரியவும் மனிதனுக்கும் மனுஷிக்கும் அதிகாரம் கொடுத்தார். நீ புசிக்கலாம், தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசித்தால் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி கட்டளைக்கு கீழ்ப்படும்படியாக ஆண்டவர் சொன்னார். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனிதன் கீழ்ப்படியவே மாட்டான். ஒரு குழந்தை முன்னாடி ஒரு மெழுகுத்திரியை குறித்து வைத்துவிட்டு அதை தொடாதே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்வார்கள். சொல்லிட்டு அங்கே போனோடனே அந்த குழந்தை எரிகிற நெருப்பை பார்த்து கையை வச்சு சுட்டுடும். அதுக்கப்புறம் ஆளும். அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கை. எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறோமோ அதைத்தான் அவன் செய்வான். அப்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ பண்படுத்து, நீ காத்துக்கொள், நீ அனுபவி, ஒரு விருப்பத்தை நிறைவேற்று என்று சொல்லி பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்தை சுதந்திரமாக கொடுத்தார். ஆனால் ஒரு கட்டளையும் கொடுத்தார். அந்த கட்டளைக்கு மனிதன் கீழ்ப்படியவில்லை, மனுஷி கீழ்ப்படியவில்லை. அவர்கள் கீழ்ப்படிந்தது பிசாசாகிய சாத்தானுக்கு, சர்ப்பமாகிய அந்த பாம்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். புசிக்க கூடாது என்று சொல்லி சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள், மரணத்தை ருசி பார்த்தார்கள். பிரியமானவர்களே, இது கட்டளை. இதை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17ஆம் வசனத்திலே சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் மனிதன் கீழ்ப்படிய மாட்டான் என்பது தேவனுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே யாத்திராகமம் 16:27 அங்கே ஆண்டவராகிய தேவன் அவன் புசிக்கும்படியாக மன்னாவை கொடுத்தார். 6 நாளும் இதை பொறுக்கி சாப்பிடு, அதை தேடித்த பணியாரம் போல இருக்கும். ஆனால் 7ஆம் நாள் நீ இதை பொறுக்க செல்ல வேண்டாம், இதை மீதியாக வைக்க வேண்டாம், இதை முதல் நாளே நீ சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்தார். மோசே இருக்கும். ஆனால் 6 நாளும் அந்த மன்னாவை புசித்தவர்கள் 7ஆவது நாளும் காலையில் புறப்பட்டு போய் மன்னாவை பறக்க தேடினார்கள். கீழ்ப்படியல. 7ஆம் நாள் அதை அவர் சொன்னார், நீ மீதியாக வைக்காத மறுநாள் என்று சொன்னார். அவர்கள் வைத்தார்கள். 7ஆம் நாள் மட்டும்தான் வைக்க சொன்னார். ஆனால் அவங்க மறுநாள் வச்சாங்க. அது நாளை போயிட்டு. மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் காலகட்டங்கள் கடந்து போல நாரி போகும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதால்தான் கட்டளை கொடுத்தார். இன்னொரு வசனத்திலே அவர் தேவ கட்டளையை நான் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த கட்டளைக்கு
அவன் கீழ்ப்படியவில்லை. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு தேவனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கல்வெறிகள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். உலகத்தில் பாருங்க, மனிதன் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு தன்னுடைய ஆடையை சுத்தம் பண்ணி கொள்கிறான், தன்னுடைய பொருட்களை சுத்தம் பண்ணி வைக்கிறான், தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை அவன் சுத்தம் பண்ணுகிறான். அதை சொல்லப்படுகிறது, அவர்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் விட்டு விடுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை மறந்து விடுகிறார்கள், தேவனுக்கு பயப்படாமல் அவர்கள் போய்விடுகிறார்கள். புரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர்கள் சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆளுகை செய்வதற்கு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எதையுமே கேட்கல. சுய விருப்பத்தை கட்டிட்டார், சுய சித்தத்தை கட்டிட்டார். ஆனால் மனிதன் அதையெல்லாம் மறந்து தேவன் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிவதை மறந்துவிடுகிறார். இன்னைக்கு நாம் அநேக இயேசு கிறிஸ்து சொன்ன எத்தனையோ கட்டளைகளை நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம். எபேசியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. கணவன் மனைவிக்கு சொல்கிறார், மனைவி எங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் சொல்கிறார், அவர்களும் கீழ்ப்படுகிறார். வேலைக்காரரே எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அவர்களும் கீழ்ப்படுகிறார். என்ன உலகத்திலே மனிதன் கீழ்ப்படியாமையினாலே உலகத்திலே சாபங்கள் ஏற்பட்டது, பாவங்கள் ஏற்பட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் நம்மைத்தாமே அறிவின் எடுத்து கீழ்ப்படிந்தவராகி அவர் உலகத்தை செய்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தார். ஆகினால்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். பிரியமானவர்களே, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் கீழ்ப்படிகிற வார்த்தையும் சொல்கிறார். அப்படி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படி. யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பெற்றோர்கள், பிள்ளைகள், எல்லா கணவன், மனைவி, வேலைக்காரி, ஒரு எஜமான், ஒரு அதிகாரி, ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அதுதான் உங்களை மேற்படுத்தி கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சுய விருப்பத்தையும் சுய சித்தத்தையும் தேவ கட்டளையும் கொடுத்து அதை பண்படுத்தவும் சொல்லி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார். மனிதனுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு அவனால் கீழ்ப்படிய முடியவில்லை. அதனால்தான் உலகத்துல முதல் பாவம் ஆதாம் தேவன் மூலியமாக இந்த உலகத்திலே கலந்து வந்தது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஏழை தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது. அந்த பெண்களுடைய வாழ்க்கை துன்பமாய் மாறியது. ஆண்களுடைய வாழ்க்கை வேதத்துறையாய் மாறியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு நிறுத்தினீர்கள், அப்பொழுது உங்களை உயர்த்துவார். இதைத்தான் வேதாகமம் சொல்கிறது. ஆகவே அதனால்தான் ஆண்டவர் 10 கட்டளையை நமக்கு கொடுத்தார். முதல் கட்டளைக்கு கீழ்ப்படியல, 2வது கட்டளைக்கு கீழ்ப்படியல. முதல் கட்டளை ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, 2வது கட்டளை மண்ணா சாப்பிடும்போது கொடுத்தாரு, 3வது கட்டளை 10 கட்டளையை கொடுத்தார். யாத்திரா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11-17 வரை பார்க்கும்பொழுது 10 கட்டளை கொடுத்தார். 10 எதையாவது செய்வான்னு சொல்லிதான் ஆண்டு கொடுத்தார். பாருங்க, எப்படி ஆயிடும் மனிதன் தனக்கு கீழ்ப்படியணும், தன்னை கட்டளை கீழ்ப்படியணும். மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவருக்கு அந்த கனியை குசி கொடுக்கும், நன்மை தீமை அறியத்தக்க
பரதேசி மத்தியில் இருக்கிற அந்த கனியை நான் கொடுக்கணும் என்பதற்காக ஆண்டவராய் தேவன் சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நான் இந்த 5 காரியங்கள்ல எதை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்க சுய விருப்பத்தை செய்ய போறீங்களா அல்லது சித்தத்தின்படி நடக்க போறீங்களா அல்லது காத்துக்கொள்ள உங்கள் இருதயத்தை உங்களை காத்துக்கொள்ள போறீங்களா அல்லது பண்படுத்துகள் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சபையை, உங்கள் ஊழியர்களை மற்றும் இந்த உலகத்திலே வேறு வைக்கப்பட்டவர்களாக காணப்பட உங்களை பண்படுத்துங்கள். எல்லாம் செய்யும் பொழுது மீண்டுமாக ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை ஆண்டவராகிய தேவன் சிலுவையில் இருந்து உயிர் சேர்ந்த பொழுது உலகத்திலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போங்கள் உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாவற்றையும் சொல்லுங்கள், செய்யுங்கள் என்று மறுபடியும் அதான கட்டளையை நம்ம கொடுத்திருக்கிறார். எந்த கட்டளை கொண்டிருக்கிறோம், எந்த விருப்பத்தை நிறைவேற்றோம்? ஒருவேளை நம்ம சுய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா அல்லது சுய சித்தத்தின்படி செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது நம்மை காத்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நம்மை நாமே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்படி இருந்தாலும் சரி, தேவன் அன்றைக்கு ஒருவேளை ஆதாம் ஏவாளை அந்த ஏழையின் தோட்டத்திலிருந்து அவர் அனுப்பிவிட்டு கேட்கின்றதை காவலாக வைத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காவலாக பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். நான் இதோ உலகத்தில் முடிய புரிந்தோம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் ஒருவனும் உங்களை அசைப்படுவதில்லை, ஒருவனும் உங்களை அசைக்கப்படுவதில்லை சொல்லி பிரதான கட்டளையை கொடுத்து உலகத்தின் முடிய புரிந்தோம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவரே, நாம் நம்மை நாமே காத்துக் கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே சுய விருப்பம், சுய சித்தம், தேவ கட்டளை ஆண்டவரே கீழ்ப்படிதல், ஆண்டு கொள்ளுதல் என்கிற வார்த்தைகளை சொன்ன கிருபை இன்னைக்கு நாங்கள் அநேக நேரங்களில் எங்களை நாங்களே ஆண்டு கொள்கிறோம். சுய விருப்பத்தின்படி, சுய சித்தத்தின்படி அதை நடந்து கொள்கிறோம். காக்கவும் பண்படுத்த வேண்டிய நாங்கள் அதை ஆண்டவரே அசால்ட்டாக எண்ணி விடுகிறோம். ஆகையினாலே ஆண்டவரே, இந்த ஏரியின் தோட்டத்தில் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நாங்கள் சுற்றி தீர்ந்த நாட்கள் உண்டு. அதற்காக மரண பரியந்தம் எங்களுக்காக கீழ்ப்படிந்தவராகி உயர்த்தப்பட்டீரே, உங்களுக்கு நன்றி. நாங்களும் உண்மை உயர்த்துகிறோம். இந்த ஆசிரியர் கேட்ட சத்தியத்தின்படி உடைய கிருபை ஒவ்வொரு மனிதர்களையும் பாதுகாப்பு விளைச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.